நம் அனைவருக்கும் வில்லியனூர் புனித லூர்து அன்னையினுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி இந்த நவநாட்களின் 3வது தினமாகிய இன்று இந்த திருப்பலியிலே பங்கெடுத்து நற்கருணை ஆண்டவரையும் அவருடைய அன்பு அன்னை புனித லூர்து மாதாவினுடைய பரிந்துரையும் பெற்று வீடு திரும்புவது ஆசீர்வாதமிக்க ஒரு அனுபவமாக இருந்து கொண்டிருக்கிறது. நாம் பலமுறை இந்த ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம், திருத்தலத்திற்கு. ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த திருவிழா நாட்களில் இந்த திருத்தலத்தை தரிசித்து அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டி இதுவரை அவரிடம் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறி தொடர்ந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், மன்றாட வேண்டும் என்று இந்த ஆலயத்திற்கு பலமுறை வந்திருந்தாலும் இந்த ஆண்டு குறிப்பாக நம் ஒவ்வொருவருக்கும் புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்திற்கும் ஒரு சிறப்பான ஆண்டாக இருக்கிறது. ஏனென்றால் இங்கு கிறிஸ்தவம் ஏற்கனவே வேரூன்றி இருந்தபோதும் அது தழைத்து செழித்து வளருவதற்கு காரணமாக இருந்த இந்த பாண்டிச்சேரி மிஷன் புதுவை மறைபரப்பு தலத்திற்கு வந்த MEP அருட்தந்தையர்களுடைய 250ஆம் ஆண்டு இந்த புதுவை மிஷன் அவர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு 250 ஆண்டுகளினுடைய நிறைவை இன்று அல்லது இந்த ஆண்டு முழுவதும் நாம் சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம். எனவே இந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஆண்டில் நாம் இந்த அன்னையினுடைய திருத்தலத்தில் ஒன்று கூடி அன்னையினுடைய பரிந்துரையை வேண்டுவது ஒரு வகையில் நமது நம்பிக்கையினுடைய மரபார்ந்த நிலையை, பழம்பெருமையை நினைத்து மாதாவோடு சேர்ந்து நாமும் என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று மகிழ்ந்து களி கூற, நன்றி கூற இந்த நாளிலே நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஏறக்குறைய கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா நாளிலிருந்து பெந்தகோஸ்தே பெருவிழா வரை இந்த 50 நாட்களும் நாம் மீண்டும் மீண்டும் முதல் வாசகத்தை திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசிக்கிறோம். இந்த திருத்தூதர் பணிகள் நூலினுடைய மையம் முதல் அதிகாரம் 8வது வசனம். திருத்தூதர் பணிகள் நூலை இந்த 50 நாட்கள் நாம் வாசித்தாலும் அதனுடைய மையமாக இருக்கக்கூடியது ஒரே வசனம்தான், 1:8. தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற அந்த வசனம்தான். எனவே முதலில் கடவுளுடைய வார்த்தை எப்படி எருசலேமில் பரவுகிறது, பிறகு யூதேயாவில், பிறகு சமாரியாவில், பிறகு புனித பவுல் வழியாக அன்றைய உலகின் கடையெல்லையான ரோமை வரை சென்றது என்பதைத்தான் நாம் இன்றைய இந்த பாஸ்கா காலம் முழுவதும் வாசிக்கக்கூடிய வாசகங்கள். இந்த நற்செய்தி எப்படி பயணித்தது, கடவுளுடைய செய்தி அல்லது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படி குறுகிய எல்லைகளை கடந்து உலகின் இறுதி எல்லையை எட்டியது என்பதைத்தான் இந்த 50 நாட்களும் பல்வேறு கோணங்களிலிருந்து புனித லூக்காவினுடைய 2வது தொகுதியான திருத்தூதர்கள் பணிகள் நூலிலிருந்து நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எங்கெல்லாம் சென்றார்களோ அல்லது நம்முடைய கிறிஸ்தவ நம்பிக்கை அங்கு செல்வதற்கு முன்னால் ஒரு வகையான இருள் மனிதர்களுடைய இதயங்களிலே இருந்தது, ஒரு வகையான வெறுமை அந்த நாட்டு மக்களிடையே இருந்தது, ஒரு வகையான நிறைவற்ற நிலை அவர்களிடையே இருந்தது. இந்த நிறைவின்மை, இருள், வெறுமை நற்செய்தியாகிய அந்த விண்மீன் அவர்களை அடைந்த பிறகு மறைகிறது. பிறகு அவர்களுடைய உள்ளங்களில் நீதியின் ஆதவனான இயேசு தோன்றினார், குடிகொண்டார். இது திருத்தூதர் பணிகள் நூலை பொறுத்தவரை. நம்முடைய தாய் அன்பு லூர்து மாதாவும் அப்படிதான். அவர் எங்கெங்கெல்லாம் அவருடைய பக்தி முயற்சி எந்தெந்த மண்ணிலெல்லாம் நுழைந்ததோ அதுவரை அங்கு இருந்த இருள், அதுவரை அங்கிருந்த வெறுமை, அதுவரை அங்கிருந்த நிறைவின்மை மறைகிறது. மாதாவின் வழியாக அவர் மார்னிங் ஸ்டார், விடியற் கால விண்மீனாய் நுழைந்தார்.
நுழைந்தவர் ஒரு பெரிய அரியணையை அமைத்து அங்கே அமரவில்லை. தன் மகனுக்காக அங்கே இடத்தை ஏற்பாடு செய்து நீதியின் ஆதவனாம் ஆண்டவர் இயேசு அங்கே அரியணை கொள்ள அன்னை மரியா வழி செய்தார். எனவே அவரை நாம் இன்று விண்மீன், அதுவும் விடியற்கால விண்மீன் என்று சொல்லுகிறோம் என்றால் அது நிறைவல்ல. விடியற்கால விண்மீன் எதை சுட்டி காட்டுகிறது? இன்னும் கொஞ்ச நேரத்தில் சூரியன் உதிக்க போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இருள் மறைய போகிறது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பேரொளி உதிக்க போகிறது என்பதனுடைய முன்னோட்டம் தான் விடியற்காலை விண்மீன். விடியற்காலை விண்மீன் தொடர்ந்து 5 மணியிலிருந்து மதியம் 12 மணி வரை இருக்காது. ஒரு 4:30 மணிக்கு அது நம்முடைய கண்களுக்கு இருட்டிலே தோன்றினால் 5 அல்லது 6:30 மணிக்கு மறைந்து விடுகிறது. அதாவது சூரியன் தோன்றும் பொழுது விடியற்கால விண்மீன் நம்முடைய கண்களுக்கு புலப்படுவதில்லை. எனவே அன்னை மரியா எங்கெல்லாம் சென்றாரோ தொடக்கத்தில், பிறகு அனைவரையும் நித்திய ஒளியான பேரொளியான தன் மகன் இயேசு கிறிஸ்து தோன்றச் செய்து அவர் மறைந்து விடுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு நம்முடைய இந்த புதுவை மறைபரப்பு தளத்தினுடைய இந்த 250ஆம் ஆண்டை நாம் சிறப்பிக்கின்ற பொழுது ஏறக்குறைய நம்முடைய நம்பிக்கை இந்த மண்ணிலே வேரூன்றுவதற்கு முன்பு, அல்லது கிறிஸ்தவ நம்பிக்கை இங்கே வாழ்ந்த நம்முடைய முன்னோர்களுடைய உள்ளங்களில் விதைக்கப்படுவதற்கு முன்பும் ஒரு வகையான இருள், வெறுமை இருந்தது. ஆனால் எப்பொழுது இறை வார்த்தை பலர் வழியாக, குறிப்பாக அந்த MEP அருட்தந்தையர்கள் வழியாக இந்த மண்ணை தொட்டதோ அப்பொழுதே அவர்களுடைய வாழ்வில் விடியல் தோன்றியது. பிறகு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் தன்னுடைய பேரொளியால் இந்த மக்கள் இனத்தை ஆசீர்வதித்தார், நிரப்பினார், மீட்பை கொடுத்தார். அதை எப்படி இதுவரை நான் சொன்னது உங்களுக்கு கொஞ்சம் கருத்தியலாக அல்லது தியரியாக இருக்கலாம். இதை புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் ஏறக்குறைய 500 ஆண்டுகள் நாம் பின்னோக்கி பார்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. நாம் உலக வரலாற்றிலே படித்தோம் என்றால் தெரியும், கொலம்பஸ் அமெரிக்காவை எப்போ கண்டுபிடித்தார் என்று உங்களுக்கு தெரியும். 1492. அதன் பிறகு 1498 வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு, அதுவும் கேரளாவில் இருந்த அந்த கோழிக்கோட்டுக்கு கடல் வழி வருகிறார் 1498. அது ஒரு முக்கியமான நிகழ்வு. அதுவரை யாரும் ஐரோப்பாவிலிருந்து கடல் வழியாக இந்திய மண்ணை அடைந்ததில்லை. நாடுகள் வழியாக அல்லது மற்ற நிலப்பரப்பின் வழியாக வந்தது உண்டு. அதன் பிறகு என்ன நடக்கிறது? வாஸ்கோடகாமா இந்தியாவிற்கு அல்லது ஒரு வகையில் கிழக்கு ஆசியாவிற்கு இந்த கடல் வழியை கண்டுபிடிப்பதில் வெற்றி கண்ட பிறகு போர்ச்சுகலிலிருந்து, ஏன் பல ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்தியாவிற்கு அல்லது மற்ற ஆசிய நாடுகளுக்கு மறைபரப்பு பணியாளர்கள், நற்செய்தி அறிவிப்பு பணியாளர்கள் வந்தார்கள். அதிலே முதல் நாம் நினைவு கூறக்கூடிய ஒரு நபர் என்றால் 1542 இந்தியாவிற்கு வந்தவர் புனித பிரான்சிஸ்க் சவேரியார். 10 ஆண்டுகள் தான் அவர் பணி செய்தார். 1542 1552 இறந்து விடுகிறார். இந்த 10 ஆண்டுகளுக்குள் பல்லாயிரம் மக்களுக்கு கிறிஸ்தவ நம்பிக்கையை கொடுத்து, அவர்களுக்கு ஜபங்களை கற்றுக் கொடுத்து, அவர்களுடைய உள்ளங்களை கடவுள் பக்கம் திருப்பி அவர்களை கடவுளின் பிள்ளைகளாக திருமுழுக்கு கொடுத்து உருமாற்றினார். எந்த அளவு என்றால் அவர் தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார், எனக்கு திருமுழுக்கு கொடுத்து கொடுத்து என் கைகளையே உயர்த்த முடியாத அளவுக்கு என் உடல் வலுவற்று இருக்கிறது, பாரமாகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஒரு மாபெரும் நற்செய்தி அறிவிப்பு பணியாளர். அவருடைய அந்த நற்செய்தி அறிவிப்பு பணி ஒரு வகையில் நம்முடைய இந்திய மண்ணுக்கு விடியல், விண்மீன். இருளாயிருந்த இந்த தமிழ் மக்களுக்கு அவருடைய நற்செய்தி அறிவிப்பு பணி நீதியின் ஆதவனான சூரியனான ஆண்டவர் இயேசுவை கொண்டு வருவதற்கு ஒரு அடித்தளம் இடுகிறது. அதன் பிறகு இன்னும் சில ஆண்டுகள் கழித்து 1606 ராபர்ட் தே நோபிலி வருகிறார். அவரும் கோவாவுக்கு வந்து இறங்குகிறார். சவேரியாரை போல மதுரா மிஷனுக்கு செல்கிறார், நற்செய்தியை அறிவிக்கிறார். இந்த இந்திய நாட்டு சன்னியாசிகளைப் போல காவி உடையை உடுத்தி இங்கு இருக்கக்கூடிய மண்ணின்
துறவிகளைப் போல அவர் மாற்றிக்கொள்கிறார். எப்படியாவது கிறிஸ்துவனுடைய நற்செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அவரை தொடர்ந்து 17ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதியில் புனித ஜான் த பிரிட்டோ அருளானந்தர் வருகிறார், தன் உயிரையே கொடுக்கிறார். இன்றும் அவருடைய அந்த புனிதமிக்க திருத்தலம் ஓரியூரிலே எவ்வளவு ஒரு நற்செய்திக்கு சாட்சியாக அந்த இடமா இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு வீரமா முனிவரும் இந்திய மண்ணுக்கு வந்து இறங்குகிறார். அவரும் நற்செய்தி அறிவிக்கிறார். இப்படி சவேரியார், ராபர்ட் தே நோபிலி, அருளானந்தர், வீரமா முனிவர், இத்தனை இயேசு சபை குருக்கள், இவர்களெல்லாம் முக்கியமானவர்கள். இப்படி பெயர் அறியாத பல மறைபரப்பு பணியாளர்கள் வந்தார்கள், நற்செய்தி அறிவித்தார்கள், கிறிஸ்துவினுடைய செய்தியை இந்த மண்ணிலே ஊன்றினார்கள். ஆனால் ஒரு கட்டம் வருகிறது, 1773. அப்பொழுது இயேசு சபை தடை செய்யப்படுகிறது. சேசு சபை குருக்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியை செய்யவோ அல்லது தங்களுடைய துறவற வாழ்வை அந்த சபையினுடைய உறுப்பினர்களாக இருந்து நிறைவேற்றவோ திருத்தந்தையிடமிருந்து தடை. 1773. எனவே இங்கு இருக்கக்கூடிய மக்களை யார் கண்காணிப்பது, அவர்களுக்கு யார் திருப்பலி நிறைவேற்றுவது, அவர்களுடைய ஆன்மீக தேவையை யார் நிறைவேற்றுவது, யாரிடம் இந்த மக்களை ஒப்படைக்க முடியும் என்ற ஒரு கேள்வி வருகிறது. அப்பொழுதுதான் 1776 செப்டம்பர் 30ஆம் தேதி திருத்தந்தை அவர்கள் ஆந்திராவிலே ஓடக்கூடிய அந்த கிருஷ்ணா நதி, தமிழ்நாட்டிலே திருச்சியிலே நாம் பார்க்கக்கூடிய அந்த காவிரி நதி, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பெரிய நிலப்பரப்பில் வாழ்ந்த கிறிஸ்தவ மக்களினுடைய ஆன்மீக தேவையை கண்காணிக்கக்கூடிய பொறுப்பை எம்இபி சபை குருக்களுக்கு ஒப்படைக்கிறார்கள் 1776. அன்றிலிருந்து இன்று வரை, இன்று ஒரே ஒரு எம்இபி குரு பெங்களூரிலே இருக்கிறார், ஃபாதர் லூசியன் லெக்ரார். பலர் 300க்கும் மேற்பட்டவர்கள், நூற்றுக்கணக்கானவர்கள், இங்கு மட்டுமல்ல பல ஆசிய நாடுகள், வியட்நாம், கம்போடியா, இன்னும் பல நாடுகளில், குறிப்பாக ஆசியாவினுடைய அந்த கிழக்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய லாவோஸ், மலேசியா, இப்படி பல நாடுகளில் அவர்கள், தாய்லாந்து, பர்மா, இப்படி பல நாடுகள் அவர்கள் பயணித்த நற்செய்தியை அறிவிக்கிறார்கள். இன்று இந்த ஆசிய பகுதியிலே, குறிப்பாக இந்தியாவில் இந்த தென்பகுதியினுடைய ஒரு 30 மறைமாவட்டங்கள் புதிதாக உருவாகி இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் இந்த எம்இபி மறைபரப்பு பணியாளர்கள். 1835 அந்த மைசூர் மிஷன், கோயம்புத்தூர் மிஷன், பாண்டிச்சேரி மிஷன், அதன் பிறகு 1886 பல மறை மாவட்டங்கள், 1899 கும்பகோணம் மறை மாவட்டம், 1930 சேலம் மறை மாவட்டம், 1952 தஞ்சாவூர் மறை மாவட்டம், பெங்களூரு, இப்படி இத்தனை மறை மாவட்டங்கள். ஏன் அதே போன்று கிருஷ்ணா நதியொட்டி நெல்லூர், அதையொட்டி இருக்கக்கூடிய பல மறை மாவட்டங்கள், பல லட்சம், பல 10 லட்சம், பல மில்லியன் கிறிஸ்தவர்களுடைய இன்றைய வாழ்வின் முன்னோடிகளாக, நம்முடைய நினைவிலே நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள்தான் இந்த எம்இபி அருட்பணியாளர்கள். அவர்களுடைய அந்த அர்ப்பணம், துறவு வாழ்வில் வெளிப்பட்ட எளிமை, இவை அனைத்தையும் விட அவர்கள் இங்கு வந்து இயேசுவினுடைய செய்தியை, நற்செய்தி அறிவித்ததைத்தான் இந்த ஆண்டு நாம் நினைத்து சிறப்பாக இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம். இன்னும் குறிப்பாக இந்த புனித இடம், அப்படி வந்த பல எம்இபி அருட்தந்தையர்களுடைய அந்த மறைபரப்பு பணியாளர்களுள் ஒருவரான தார்பே, அவருடைய முயற்சி, அவருடைய மரியன்னை பக்தியால் விளைந்த புனித பூமிதான் இந்த வில்லியனூர் திருத்தலம். நமக்கு தெரியும், 1854 திருத்தந்தை அவர்கள் ஒரு மரியன்னை பற்றிய கோட்பாட்டை சொல்லுகிறார். அது என்ன? 1854 டிசம்பர் 8ஆம் தேதி சொல்லப்பட்டது. அன்னை மரியா அமல உற்பவி, ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தார் என்று. அந்த கோட்பாட்டை உறுதி செய்யும் வண்ணமாக 4 ஆண்டுகளில் 1858 பிரான்ஸ் நாட்டில் இருந்த லூர்து நகரில் அன்னை மரியா தோன்றி நாமே அமல உற்பவம் என்று சொன்னார். பெர்னதெத் அம்மாவுக்கு காட்சி கொடுத்து
அந்த பெர்னதத் அம்மாவினுடைய நெருக்கமான உறவினர், அவருடைய கசின் என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்கே வில்லியனூரிலே பணியாற்றி இருக்கிறார். ஃபாதர் தார்பே அவர்தான் இங்கே அந்த லூர்து அன்னையினுடைய சுரூபத்தை கொண்டு வந்து அவருடைய முயற்சி, அவர் நேரடியாக தன்னுடைய உறவினர் பெர்னதத்தோடும் பேசி இருக்கிறார். அதனால்தான் 1877 அடுத்த ஆண்டு நாம் 150ஆம் ஆண்டை கொண்டாட இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஆண்டாக இந்த ஆண்டு நமக்கு அமைந்திருக்கிறது. எனவே இந்த நற்செய்தி பயணம் ஒரு வகையில் நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் இயேசு என்கிற ஆதவன், கதிரவன், சூரியன் உதிக்க காரணமாக இருக்கிறது. அன்னை மரியா தனது உறவினர் எலிசபெத்தினுடைய வீட்டுக்கு செல்கிற வரை ஒரு வகையான வெறுமைதான், தனிமை. ஆனால் அன்னை மரியா சென்ற பிறகு ஒரு நிறைவு, அவருடைய வாழ்வில் ஹோப், எதிர்நோக்கு வருகிறது அன்னை மரியாவினுடைய வருகையால். ஒரு வகையில் மாதா சென்றதே இயேசு சென்றதற்கு சமம். ஏனென்றால் மாதா தனியாக போலை, தன்னுடைய திருவயிற்றில் ஆண்டவர் இயேசுவை தாங்கிச் சென்றார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் சந்தித்த போது அன்னை மரியாவிடம் எலிசபெத் அம்மா சொல்லுகிறார், என் ஆண்டவருடைய தாய் என்னிடம் வர நான் யார்? உன் வாழ்த்தொலி என் காதில் விழுந்ததும் என் வயிற்றில் இருந்த குழந்தை பேர் உவகையால் துள்ளிற்று என்று குறிப்பிடுகிறார். எனவே மரியன்னை செல்லுகிற இடங்களிலெல்லாம் விடியற் கால விண்மீனாக இருளை நீக்கி ஒளியை தரக்கூடியவராக இருந்தார். கலிலேயாவினுடைய கானா ஒரு திருமணம், திடீரென்று மகிழ்ச்சி வெள்ளம் குறைகிறது. திடீரென்று அந்த திருமண தம்பதியர்கள் உறவினர்களுடைய முகத்திலே ஒரு சோக முகவாட்டம். அன்னை மரியா அங்கே அவர்களுக்கு விண்மீனாக, இல்லை ஒன்றும் நடக்கவில்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த குறை தீரும் என்று சொல்லி தன் மகன் இயேசுவிடம் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். அங்கே அந்த விடியற்காலை விண்மீனின் குரலை கேட்ட நீதியின் சுடரொளி ஆண்டவர் இயேசு அவர்களுடைய குறையை நீக்கி அவர்களுக்கு அபரிவிதமாக திராட்சை ரசத்தை பெருக்கி கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நம்முடைய தாய் வில்லியனூர் புனித லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிற பொழுது நாமும் ஒரு வகையில் இப்படிப்பட்ட மனநிலையோடு ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு தீர்வு நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்று வந்திருந்தோம் என்றால் கண்டிப்பாக அன்னை நமக்கு விண்மீனாக இருக்கிறார். அதுவும் அவர் நம் வாழ்வில் தோன்றுகிற பொழுது அதன் பிறகு அங்கே இருளுக்கு, வெறுமைக்கு இடமில்லை என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் உணர்கிறோம். எனவே நம்முடைய தாய் புனித கன்னி மரியாவிடம் இந்த நாளிலே நம்முடைய தேவைகளை எடுத்து கூறுவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய தேவைகள் அனைத்தையும் தம் அன்பு திருமகன் ஆண்டவர் இயேசுவிடம் எடுத்து கூறி பரிந்து பேசி நம்மை ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அருளால், அவருடைய வல்லமை மிக்க பரிந்துரையால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவனவாக. ஆமேன்.